போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் நான் ராஜ்குமார். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓ எக்ஸாமுக்கு புதுசா படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய சந்தேகம் இது பெரும்பான்மையா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பொது தமிழ் பகுதியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரம் எஸ்எஸ்எல்சி தரம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதனால ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் படிக்க வரவங்க இந்த சந்தேகத்தை கேட்கறாங்க. நான் ரொம்ப நாளா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறேன் சார் அப்படின்றவங்க கண்டிப்பா 11th 12th புத்தகத்தை படிப்பீங்க. இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க நான் 10th வரையும் படிச்சா போதும் இல்ல சார், சிலபஸ்ல அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, நான் 11th 12th படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ கண்டிப்பா படிக்கணும், அதற்கான வீடியோ தான் இது. பொது தமிழ் புத்தகம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரையும் பொது தமிழ்ல உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் இருக்கும். சோ அதியமான் டீம் வந்து பொது தமிழுக்கு 4 புத்தகங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, 6ல இருந்து 8 வரையும் ஒரு புத்தகம், 9, 10 ஒரு புத்தகம், 11, 12 ஒரு புத்தகம், நூல் வழி ஒரு புத்தகம். சோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கு 10th வரையும் படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவீங்க, புதுசா வரவங்க கூட படிச்சிருவீங்க. நான் 11th 12thல நிறைய கண்டென்ட் இருக்கு சார், எது நான் படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா 11th 12th புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியம் சம்பந்தமான தகவல்களை படிச்சே ஆகணும். 11th 12th அப்படின்னு போகும்போது இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், சார் பொது தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இருக்கு, சிறப்பு தமிழ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்கறீங்க. சரிங்களா? சோ என்கிட்ட ஒரு புத்தகம் தான் இருக்கு, சிறப்பு தமிழ் ஒரு புத்தகம் இல்லை அப்படின்லாம் கேட்கறீங்க. உங்களுக்கு இலக்கியம் சம்பந்தமான தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நூலாசிரியர் சம்பந்தமான தகவல்கள் 11th 12th எங்க இருந்தாலும் படிச்சிருங்க. சரிங்களா? சிலபஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் படிங்க, ஒன்னும் தப்பு இல்லை, நமக்கு டைம் நிறையவே இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா 80+ நீங்க வாங்கிருவீங்க. ஆனா 90க்கு மேல 93+, 95 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய நூலாசிரியர் சம்பந்தமான தகவல்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்பு மேற்கோள்கள், 11th 12th தாங்க நிறைய மேற்கோள்கள் இருக்கு. அதுவும் நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான மேற்கோள்கள் அங்கதான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. நீங்க 6ல இருந்து 10 வரையும் படிக்கிறீங்க இல்லையா இலக்கியம், அது மறுபடியும் கொஞ்சம் விரிவா தான் 11th 12th படிக்க போறீங்க, புதுசா ஒன்னும் படிக்க போறது இல்ல. இன்னும் எக்ஸ்ட்ரா டேட்டா நமக்கு கிடைக்கும். சோ 11th 12th படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. 6ல இருந்து 10 வரையும் படிக்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க, ரிவிஷன் பண்றதா இருக்கும். அப்படிதான் உங்களுக்கு புத்தகமே தொகுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ சிறப்பு மேற்கோள்கள் அங்க இருக்கிறது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. பாடல் வரிகள், சரிங்களா, செய்யுள் இருக்கக்கூடிய பாடல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் புறநானூறா இருக்கலாம், இல்ல திருக்குறளா இருக்கலாம், இல்ல 50 காப்பியங்கள் இருக்கலாம். அதே போல இலக்கியம் பார்ட் பில இலக்கியம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் சிற்றிலக்கியமா இருக்கலாம், இல்ல 50 காப்பியங்கள் இருக்கலாம், 5 காப்பியங்கள் இருக்கலாம், 8 தொகை நூல்களா இருக்கலாம், 10 பாட்டு நூல்களா இருக்கலாம். இந்த நூல்கள் சம்பந்தமா ஏதாவது பாடல் வரிகள் இருக்கு, இப்ப உங்களுக்கு நற்றினில இருந்து பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது பாத்துக்கோங்க. சரிங்களா? அந்த பாடல் வரிகள் யார் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல்லாம் கண்டிப்பா புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அது நியூ புக்ல எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? 6ல இருந்து 10 வரையும் படிச்சுன்னா நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு 11th 12th படிங்க. நம்ம பிளான்லயுமே கொடுத்திருப்போம். இப்ப குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுத்திருக்கோம் இல்லையா, அந்த டெஸ்ட் பேட்சோட பிளான்லயுமே உங்களுக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் பிளான்ல இருக்கும். இது இல்லாம சிறப்பு தமிழுமே நான் பிளான்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்திருக்கேன். சரிங்களா? இலக்கிய சிறப்புகள்லாம் படிச்சிருங்க. நூல் பற்றிய சிறப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியம். வெறுமனே நூலாசிரியர் பற்றிய சிறப்புகள் மட்டும் இல்லாம நூலுக்கான அடைமொழிகள்லாம் கொடுத்திருப்பாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. இந்த 11th 12th இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள், அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய தகவல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. 11th அட்வான்ஸ் தமிழா இருக்கலாம், 12th அட்வான்ஸ் தமிழா இருக்கலாம். இது குரூப் 2 குரூப் 3க்கு நீங்க யூனிட் 8ல படிப்பீங்க. சோ அதே தான் மறுபடியும் நீங்க குரூப் 4 விஓவுக்கு படிக்க போறீங்க. அதனால பயப்படாம எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்காம தாராளமா படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப கடினமான வினாக்கள் எது அப்படின்னு எடுத்து பாருங்க. அந்த வினாக்கள் பெரும்பாலும் உங்களுக்கு 11th 12th பகுதியிலிருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ 11th 12th மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் மார்க்கை நம்ம மிஸ் பண்றோம் இல்லையா, 5 கொஸ்டின், 4 கொஸ்டின், 3 கொஸ்டின், இந்த மாதிரி மிஸ் பண்றோம் இல்லையா, அந்த விளிம்பு நிலையில இருந்து நம்ம விட்ட மாதிரி இருக்கும். 11th 12th படிச்சீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். நான் கடினமான வினாக்களை வந்து விட்டுட்டு வந்துட்டேன் சார், பொது தமிழ் நல்லா தான் படிச்சேன், ஆனா இந்த கொஸ்டின் படிச்சேன் ஆனா ஆன்சர் என்னன்னு தெரியல, தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான வினாக்கள் 11th 12th இருக்கு. அதையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப்க்கு மேலேயே நம்மளால மார்க் வாங்க முடியும். சரிங்களா? சோ தமிழுடைய சிறப்புகள், தமிழரின் சிறப்புகள், தமிழுடைய பண்பாடு சார்ந்த தகவல்கள், அறம் சார்ந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு 11th 12th இருக்கு. சோ கண்டிப்பா 11th 12th படிக்கணும். நான் குரூப் 4 வியூக்கு மட்டும்தான் சார் படிக்கிறேன், நான் குரூப் 2 குரூப் 3க்குலாம் படிக்கல, நான் வந்து 11th 12th எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. குரூப் 4 வியூக்கு மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னாலும் பொது தமிழ் புத்தகத்தை பொறுத்தவரையிலும் 6ல இருந்து 12 வரையும் படிங்க.
6ல இருந்து 12 வரலையும் நீங்க படிக்கும் போது சிறப்பு தமிழையும் மிஸ் பண்ணிடாதீங்க. 11th 12th மட்டும்தான் சிறப்பு தமிழ் இருக்கும். 11thல சிறப்பு தமிழ் இருக்கும். 12thல சிறப்பு தமிழ் இருக்கும். ஏறக்குறைய நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா 11th சிறப்பு தமிழ்ல ஒரு 100 பேஜ் இருக்கும். 12th சிறப்பு தமிழ்ல ஒரு 100 பேஜ் இருக்கும். படிக்க வேண்டிய தகவல்கள் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம போய் ஸ்டோரி எல்லாம் படிக்க போறதில்ல. அந்த ஸ்டோரியை யார் எழுதுனாங்க, படைப்பு முகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல சான்றோர் சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம படிக்க போறோம். ஸோ கண்டிப்பா 11th 12th படிக்கணும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. புதுசா படிக்கிறவங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு தலைப்புகள் எங்கெங்க இருக்கோ அதை படிங்க. தமிழை பொறுத்தவரையும் நீங்க புத்தகம் முழுமையா படிக்கலாம். சரிங்களா? அப்ப 11th 12thல இருக்கக்கூடிய இலக்கணம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் இலக்கணம் தெரிஞ்சா போதுமானது. 11th 12thல உங்களுக்கு அகம் சார்ந்த தகவல்கள், புறம் சார்ந்த தகவல்கள் கொடுத்திருப்பாங்க. அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம், இதுல இருந்து கண்டிப்பா வினாக்கள் கேட்டே இருக்காங்க. அதுவும் திணை சார்ந்த தகவல்கள் அந்த டேபிள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த டேபிள் இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வருது. இப்ப 10th புக்லயுமே அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னால 11th 12th மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்ப 11th 12thல இன்னும் டீடைல்டா இருக்கு. நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரி தெளிவா கொடுத்திருப்பாங்க. அப்ப நமக்கு மறக்கவே மறக்காது. வெறுமனே மெமரி பண்ணிட்டு போகாம கதை மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான டார்கெட் டீடைல்ஸ் நம்ம வெப்சைட்லயே அப்டேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? டார்கெட் 1ல இருந்து டார்கெட் 40 வரையும் ஆல்ரெடி இருக்கும். ஸ்டடி பிடிஎஃப்மே இருக்கும். இதுல பொது தமிழ் புத்தகமா இருக்கலாம், இல்ல ஜிஎஸ்ஆ இருக்கலாம், எல்லாமே இருக்கும். படிக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி படிங்க. வீட்ல இருந்தே நீங்க படிக்கலாம். நான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்றவங்க குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் அதிகமான டீமோட ஆப்ல அப்டேட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.